வாங்க மேம். வணக்கம். வாங்கம்மா. வாங்க. என்ன தமன்னா, இந்த லாமியா ஜான்சி கூட வந்திருக்கான்? எதுக்காக? ஐயோ தெரியல அத்த. ஆனா கண்டிப்பா ஏதோ ஒரு திட்டத்தோட தான் வந்திருக்கான். ஆனா ஏன் இந்த ஜான்சி கூட வந்திருக்கான்னு தான் புரியல. நம்ம இது நல்ல ஐடியாவை யார் வேணும்னாலும் கொடுக்கலாம். அதானே, என்ன ஐடியான்னு சொல்லுங்க மேடம். பொதுவா ஃபெஸ்டிவல் வருதுன்னா காசு இருக்க எல்லாரும் அது சந்தோஷமா கொண்டாடுவாங்க. காசு இல்லாதவங்க பக்கத்துல எங்கேயாச்சும் கடன் வாங்கியாவது கொண்டாடுவாங்க. ஆனா வாழ்நாள் முழுக்க எந்த ஒரு நல்லது கெட்டதும் பார்க்காம தாய் தகப்பன் யாருமே இல்லாம அனாதையா இருக்கிற எத்தனையோ ஆசிரமம் இருக்கு. அஞ்சலி ஸ்வீட்ஸ்ல பல்கா ஆர்டர் கொடுக்கற எல்லாருக்கும் 40% டிஸ்கவுண்ட் கொடுக்கறது மட்டும் இல்லாம யார் யாரெல்லாம் பெரிய ஆர்டர் கொடுக்கறாங்களோ அவங்க பேர்ல எல்லா ஆசிரமத்துக்குமே புத்தாண்டு அன்னைக்கு ஸ்வீட்ஸ் போகும். அது அந்த ஆசிரமத்துல இருக்கிறவங்களோட பிரார்த்தனைகள் எல்லாமே புண்ணியமா மாறி ஆர்டர் கொடுத்தவங்களுக்கே போய் சேரும் இல்லையா? மத்த கடையில வாங்கினா டிஸ்கவுண்ட் மட்டும் தான் கிடைக்கும். ஆனா அஞ்சலி ஸ்வீட்ஸ்ல ஸ்வீட்ஸ் வாங்கினா டிஸ்கவுண்டோட சேர்த்து புண்ணியமும் கிடைக்கும்னு ஒரு விளம்பரத்தை கொடுங்க. அப்புறம் பாருங்க வியாபாரத்தை. ரொம்ப சந்தோஷமா. இவ்வளவு பெரிய விஷயத்தை ஈஸியா சொல்லிட்டேன். நாங்க யூசுவலாவே ஆசிரமங்களுக்கு ஸ்வீட்ஸ் கொடுப்போம். ஆனா அந்த புண்ணியத்தை நீ மட்டும் வச்சுக்காதடா, உன் கடையில ஆர்டர் கொடுக்கற கஸ்டமர்ஸ்க்கும் கொடுன்னு சொல்லாம சொல்லிட்டேம்மா. சூப்பர் ஜான்சி மேடம். என்ன உங்க யாருக்குமே நம்பிக்கை இல்லையா? சரி இருங்க, நானே கால் பண்றேன். சொல்லுங்க ஜான்சி மேடம், வந்துட்டீங்களா? சார் நான் வந்துட்டேன் சார். இங்க ஹால்ல தான் வெயிட் பண்றேன். வாங்க சார். இதோ வந்துட்டேன் மேடம். மேனேஜர், மேடம் சொன்ன ஐடியாவே நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிருங்க. ஓகே சார். சரி, போயிட்டு வாங்க. வரேன் சார். போயிட்டு வாங்க. நீ உன் புள்ள, இதோ உன் மருமக, இந்த பாவி எல்லாரும் கொலைகார பாவிங்கன்னு தெரிஞ்சு போச்சு. இந்த வீட்டுக்கு விசுவாசமா இருந்த ஒருத்திய எல்லாரும் சேர்ந்து கொலை பண்ணிருக்கீங்க. மது, இப்பவே போய் நான் அப்பா கிட்ட சொல்றேன். நீங்க பண்ண பாவத்துக்கெல்லாம் உங்களுக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும். பத்து அத்த, ஜான்சிய வர வச்சாரு சரி. ஆனா ஒண்ணு கவனிச்சுங்களா? அவளுக்கு எல்லா விஷயமும் தெரியும். அப்படி தெரிஞ்சும் அவர் ஏன் எதுவும் சொல்லாம இருக்காரு? அந்த ஆளுக்கு இந்த விஷயத்த நாம தான் செஞ்சோன்னு தெரிஞ்சோம்
அந்த ஆளு பேசாம இருக்கான்னா இதுல ஏதோ உள்குத்து இருக்குமா? அந்த ஜான்சியும் சாதாரண ஆள் இல்ல. என்ன நடக்குதுன்னே தெரியலையே. பேசாம நம்ம ஹாஸ்பிடல் ரொம்ப வலிக்குதாமா? ரொம்ப வலிக்குதா? கொஞ்சம் உட்காரு. அதுக்கெல்லாம் அவசியமே இல்ல. என்னம்மா? நான் பாத்துக்கறேன். சரி வாங்கம்மா, வாங்க உட்காருங்க. ராணி, நீ உட்காருமா, உட்காரு. பாக்குறாங்கல்ல இங்க பாருங்க. இல்ல, ஒண்ணு இருக்காது அஞ்சலா, பயப்படாதீங்க. என்னால முடியல, பயங்கரமா வலிக்குது.